கடவிடமிருந்தும் தம்மைந்திராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் 5ஆம் வார 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூட்டங்களிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி வழி நடத்தியிருக்கிறது. என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் இந்த மாலை வேளையிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மோடு உறவாடும்படியாய் நீர் தந்த இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூட்டங்களிலும் கர்த்தர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கின்றீர், உம்முடைய சிலுவையின் அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் அனுதினமும் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி கர்த்தர்தாமே இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் உம்முடைய ஆவியானவர் வழியாய் நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும், அதன் வழியாய் மெய்யான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கண்டுகொள்ளவும் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வாரும். முன்குறித்த உம்முடைய தாசர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை இந்த நல்ல நாளிலும் அவருடைய பாதத்திலே நிற்கும்படியாக நம்மை கூட்டி சேர்த்த தயவை எண்ணி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய அருள் பணி பாடல் புஸ்தகங்களிலிருந்து கர்த்தரை துதித்து நாம் பாடி அவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துவோம். உள்ளதென்று நாம் நன்றியோடு துதிக்கும்படியாக அவருடைய கிருபையின் கரம் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறது என்ற நன்றியோடு நாம் கடவுளை போற்றுவோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. வல்லதேவன் நமக்கு அளித்த கிருபைகள் பெரிது என்று அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய ஆத்துமத்தின் உள்ளத்திலிருந்து அவரை நன்றியோடு நாம் துதித்து பாடி அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40, கர்த்தர் நமக்கு கிருபையாய் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் இந்த வேளையிலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். பாடல் எண் 40. ஆர்ப்பரிப்போமே, வல்லதேவன் கணித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. வல்லமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே.
கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன புற தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. உறங்கினாலும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றும் வாழுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன புற தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்கள் பாடுகளெல்லாம் இழைப்புடன் கூடி தரித்திருப்போம். இறைந்தவர் வருகிறாரே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன புற தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ மறுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கிருபையை சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை என்றும் கைவிடாத தேவனாக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக வழி நடத்துகிறார் என்ற நன்றி உணர்வோடும் இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அதிலே அன்பு நிறைந்து விளங்குகின்ற இடம் உண்டு என்று சொல்லி பக்தன் பாடுகிறதைப் போல ஆண்டவருடைய குடும்பத்தின் மக்களாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இன்றைய நாளிலும் அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக
அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 169 இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும், கடும் பசியும் இல்லை, பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை. வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அன்பினால் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரிது என்று நாம் இந்த காலங்களிலே உணரும்படியாக அவர் சிலுவையிலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நாம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 98 அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். பாடல் எண் 98 நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடல் வெளியே ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய கிருபை என்றும் நம்மோடு இருக்கிறது. அவருடைய கரம் நெகிழ விடாத கரமாய் நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய சிலுவையின் அன்பு நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த அன்புக்கு ஈடாக நாம் கொடுப்பது ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம
என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ யாவும் அடங்கிட ஐம்பேரும் காயங்கள் ஏற்ற ஆழ்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பாடி சிறந்திட தந்தே என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே நீர் தந்த பாடி சிறந்திட தந்தேன் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உடைய கிருபையின் கரம் எங்களை காத்து வழி நடந்த தயவுக்காய் நன்றி சொல்லுவோம். உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு உணர்ந்து வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. இந்த வேளையிலுமே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். சிலுவையிலே நீர் எங்களுடைய மீட்புக்காக உடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உண்மையே தியாக பலியாய் முற்றிலுமாய் கொடுத்தீர். அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் இந்த வேளையிலுமே உணர்ந்தவர்களாய் எங்களையும் எங்களால் இயன்ற எல்லா நீர் தந்த வரங்களையும் நீர் பாராட்டி இருக்கின்ற பலனையும் நாங்கள் உம்முடைய பணியை சிறக்கும்படியாக உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து சிலுவையின் அன்பை உலகுக்குள் நாங்கள் சாட்சியாய் கொண்டு செல்லும்படியாக ஆவியானவர் இந்த தபசு காலங்களிலே எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய அன்புக்குள்ளாய் எங்களை இழுத்து அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. அடைக்கலம் தந்து காத்துக்கொள்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. லூக்கா 7:36 முதல் 50. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள்.
ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாட வாசித்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நாம் அறிந்த விதமாய் இயேசுவே பரலோகத்தின் வெளி ஊழியங்களின் ஸ்தாபகரும் அதனுடைய சுவிசேஷகருமாய் இருக்கின்ற அருமையான ஐயா அட்வொகேட் டேனியல் தனசிங் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையிலும் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் அருமரட்சிகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த 2வது நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒருவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you for your presence, Lord. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீ மூடி இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் உடைய ஜீவ வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர், வசனத்தை கொண்டு எங்களை வழி நடத்துகிறவர், எங்கள் வழிகளை காண்பிக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், விடுவிக்கிறவர். உடைய வசனத்தை கொண்டு நீ பேசும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாவத்தை சுமந்தார் என்பதை குறித்து அநேக காரியங்களை, ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தினுடைய மேன்மை, இவை எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஏனென்றால் அவர் பட்ட பாடுகள், அந்த பாடுகளை குறித்து எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அது நிமித்தம் உண்டான ஒரு காரியத்தை மாத்திரம் நேற்று, ஒரு ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். நேற்று தினத்திலே பாவத்து நிமித்தம் உண்டாயிருக்கக்கூடிய வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க வல்லவர். ஆகவே அந்த பாவம் அவரால் மாத்திரம்தான் சுமந்து தீர்க்கப்பட முடியும். ஆகவே அவர் அந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் இந்த பாவம், நம்ம ஈஸியாக திரும்ப திரும்ப பாவத்தை பற்றி பேசுகிறோம். ஏன் இதை பேசணும் அப்படின்னு சொன்னால், ஏனென்றால் அதுதான் மிக கொடியது. அது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த மனுக்குலம் சந்திக்கிறது. அதை நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம் சொன்னால், மனிதன் தேவ மகிமை இழந்து போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நேற்று தினத்தில் தலைப்பாய் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது அடுத்து என்ன பலன் தருகிறது, இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு எப்படிப்பட்ட பலனை தருகிறது அப்படின்னு சொன்னால், ரோமர் 3:23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லா மனுஷனும் பாவம் செய்து என்ன ஆயிட்டாங்களா? தேவனுடைய மகிமையை அற்றவர்களானார்கள். அப்பனா ஆண்டவர் படைக்கும் போது அவன் மேல என்ன இருந்திருக்கு? தேவனுடைய மகிமை இருந்திருக்கிறது. மனிதனை தேவன் படைக்கும் பொழுது தேவனுடைய மகிமை மனிதன் மேல் இருந்தது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் ஆதியாகமம் 1:26, 27, 28 படி அங்கே சொல்லுகிறார், தமது சாயலின் தமது ரூபத்தின்படியும் தான் படைச்சார். அவர் எப்படியோ அப்படியே மனிதனை படைத்தார். அப்ப மனிதனை நம்ம நேற்று பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்த பொழுதும் அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றார். பட் அவர் என்னை தனியா இருக்க விடலை அப்படின்னு சொல்றார். ஆனால் ஒரு மனிதன் பிதாவை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு காரணம் என்னவென்றால், மனிதனை ஆண்டவர் தமது சாயலில் எப்படி படைச்சாரோ இயேசு, அதனால தான் பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தும் பொழுது இப்படி பயன்படுத்துகிறார், முந்தின ஆதாம், ஃபர்ஸ்ட் வந்த ஆதாம், பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படும். அப்போ முந்தின ஆதாம் பாவ மனுஷன் ஆயிட்டார். ஆனால் அந்த ஆதாமும் மாம்சத்தின் ரத்தத்தில் தான் இருந்தார். இந்த ஆதாம், அதனால தான் பிந்தின ஆதாம் என்று இயேசுவை அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் தேவனுடைய மகிமையை தன்னில் முழுவதுமாக சுமந்தவராக இருந்தார். அப்ப மனிதன் தேவ மகிமை அற்றவனாய் இருக்கிறான். அப்ப பாவம் ஒரு மனிதன் மேல் இருக்கக்கூடிய மகிமையை அற்றுப்போக செய்கிறது. ஆகவேதான் நீங்க ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை எப்படி நாம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், மகிமையை அப்போ அவருடைய சாயல், அவருடைய மகிமை அவன் மேல இருக்குது. அப்ப மகிமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வசனத்துல கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா, மனிதன் எப்படி இருந்திருப்பான், ஒரு ஆதாம் எப்படி இருந்திருப்பான் அப்படின்றத பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல்ல அப்படியே கூட திருப்பிக்கங்க. நிறைய இடத்துல இதை பத்தி சொல்லியிருப்பார். நான் இதுல இருந்து கொஞ்சம் விளக்கமாய் நான் பார்க்கும் பொழுது அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. எப்படி இருந்துச்சா? இதை எங்க பார்க்கிறாரு? இது தேவன் எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை அவர் பார்க்கிறார். ஆவிக்குள்ளாகி காண்கிற ஒரு தரிசனம். இது தேவன் எப்படி இருந்தார் அப்படின்றத இது காண்பிக்கப்படுது. அப்ப அவரு ஏன்னு சொன்னா, இவர் இந்த தீர்க்க தரிசன காரியங்களை இவர் சொல்லும் போது அவர் கண்டது எப்படியோ அப்படியே எழுதுறார். அவ்வளவுதான். வேற ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா, ஒரு சிங்காசனத்தின் சாயலை பார்க்கிறாரு. அந்த சிங்காசனத்தின் சாயலுக்கு மேல என்ன இருக்கா? சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல மனுஷ சாயல். ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன மனுஷ சாயல். ஆனா இங்க இவர் பார்க்கிறார், ஒரு மனுஷ சாயல சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை பார்க்க. அப்ப அந்த மனுஷ சாயலாய் காணப்பட்டவர் எப்படி இருந்தார்? அப்ப ஆதாம் எப்படி இருந்திருப்பார் என்பதை இதுல நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் அதுல ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பைபிள்ல கொடுத்துறதுக்கு சில காரணங்கள் உண்டு. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் இன்னைக்கு பொதுவாக இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய கிறிஸ்தவம் கிட்டத்தட்ட உலகத்தை அதிகமாய் மேன்மைப்படுத்தினதுனால இதில் இருக்கக்கூடிய உன்னதங்களையும் உண்மையான காரியங்களையும் ரகசியங்களும் ஆவிக்குரிய மேன்மைகளையும் கண்டுகொள்ள முடியாமல் கண் சொருகி போய் கண் குருடாகி இருக்கிறோம். அதான் பிரச்சனை இன்னைக்கு. ஆனால் உண்மை நிலையை பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? ஆதாம நீங்க எப்படி பார்க்கலான்றத பாருங்க. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். எப்படி இருந்தாரா? அவர் இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம், இடுப்புல இருந்து அதுக்கு மேல எப்படி இருந்தாரு அப்படின்னா, உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொகுசாவின் நிறம் அப்படின்னு சொன்னா, நீங்க கம்பி மத்தாப்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா
சில கம்பி மத்த வெள்ளியா பட்டீர் பட்டீர்னு வெடிக்கும், பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பயங்கர. பொதுவாக அந்த வீடியோ கேமில் சில நேரங்களில் அதில் அந்த பொம்மை வந்து ஒரு பவர் எடுத்துக்குதுன்னு சொன்னால் மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக காட்டுவாங்க, டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் வர்ற மாதிரி. அந்த சொகுசா என்பது அந்த வெளிச்சம் அவர் மேலே அக்னிமயமாய், அதை தான் சொல்ல. அக்னி எப்படி இருக்கும்? அது ஒரு வெளிச்சம் இருக்கிறது, தீயிலே நெருப்பிலே ஒரு வெளிச்சம் இருக்கு. அதுவும் சொகுசா என்பது அது பயங்கரமான பிரைட்னஸா இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இங்க அவர் சொல்றாரு, அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். எதிலிருந்து? இடுப்பு காணப்பட்ட, இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம், இடுப்புல இருந்து மேல வர உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அடுத்து பார்க்கிறார், அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். இடுப்புல இருந்து கீழே ஃபுல்லா எப்படி இருக்கான்? அக்னிமயமா இருக்கிற. அப்போ ஃபுல்லா ஃபயர். அப்ப அக்னிமயமா இருந்து அங்க பிரகாசம், பயங்கரமான பிரைட்னஸ் இருக்கு. இதுக்கு மேல ஃபுல்லா எப்படி இருக்கு? இடுப்புக்கு மேல சொகுசாவின் நிறம். அப்ப அதனுடைய ஒரு வெளிச்சத்தினுடைய இன்னர் டீப்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை அங்க அவர் சொல்றார். அப்போ சொகுசாவின் நிறம் அப்படின் போது டோட்டலாவே இவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அக்னிமயமா இருக்கிறார். பயங்கரமான ஒரு பிரகாசம், வெளிச்சம். பிரகாசம் என்று சொன்னா வெளிச்சம். இதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மறுரூப மலையில போய் அவர் தம்முடைய சீஷராக இருக்கக்கூடிய நெருங்கிய நம்பிக்கைக்குரிய 3 சீஷர்களாக இருக்கக்கூடிய பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டு போறாங்க. அந்த மலையில வைத்து அவர் மறுரூபமானார் அப்படின்னு போடுறோம். அப்படின் போது என்ன பண்ணிருக்கும்னா, அவருடைய முகம் எப்படி காணப்பட்டதுன்னா சூரியனை போல பிரகாசித்ததுன்னு போடுறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வெறும் கண்ணில் எத்தனை பேர் சூரியனை பார்த்துருக்குறோம்? சூரியனை அப்படியே நல்ல பிரைட்டா இருக்கிற நேரங்களில் நேருக்கு நேரம் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வேணா அந்த எழும்புற நேரம், அந்த செவ்வானம் விட்டு அப்படி மேலே எந்திரிக்கிற நேரம் அப்படி பார்க்கலாம், நிலா மாதிரி தெரிகிற நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் அது மேலே ஏற ஏற அதை நாம் பார்க்க முடியாது. அதுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் இருக்கு பாருங்க. இந்த சூரியனுக்கு நடுவில் ஒரு பிரைட்னஸ், அதை காணக்கூடாத ஒரு வெளிச்சம். அதனால தான் ஆண்டவருக்கு பேர், பிதாவாகிய தேவனுக்கு பேர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது. அவர் ஒருவரும் சேரக்கூடாது. அப்ப இந்த ஒளியை அவர் காண்பிக்கிறார், பிதாவை, அந்த மகிமையை காண்பிக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எல்லாம் எந்த ஒருவனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரைட்னஸ், சரீரமெல்லாம் வெளிச்சம். அப்ப அவ்வளவு ஒரு பிரைட்னஸ் யாருகிட்ட இருக்கு? இயேசு அதை காண்பிக்கிறார். பிதாவுடைய மகிமையை இங்க காண்பிக்கிறார். அப்போ ஒரு மனிதன் எப்படி இருந்திருப்பானா, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்னா இப்படிதான் இருந்தது. இதுல ஒரு ரகசியம் ஒன்று உண்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்துல இவர்கள் 2 பேரும், ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நிர்வாணமா தான் இருந்தாங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க? நிர்வாணமா இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்க இலையை தைச்சு போட்டாங்க. அப்புறம் தோல் ஆடையை ஆண்டவர் செய்து கொடுத்தார் என்று ஆதியாகமத்தில் நான் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணமாய் இருந்தும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா வெட்கப்படாது இருந்தார்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம். இது சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க கார்ல பிரயாணம் பண்ணும்போது, இப்போ கார் ஓட்டிட்டு போறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காரில் போகும்போது எதிர் திசையிலையும் கார் வருகிறது. இருட்டு நேரத்தில் நம்ம வாகனத்தில் லைட் ஆன் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட் வாகனத்தில் லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளதும் லைட் நல்ல பிரைட்டாக தான் இருக்குது, அவங்களதும் நல்ல லைட் பிரைட்டாக தான் இருக்குது. காருக்குள்ளே உட்காந்துருக்கிற ஆள் உங்களுக்கு தெரியுமா? அங்கே உட்காந்துருக்கிற ஆள் நமக்கு தெரியுமா? ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இவங்களுடைய மகிமையினுடைய பிரசன்னத்தில் இவங்க மூடி இருந்ததுனால இவர்களுடைய நிர்வாணம் காணப்படவில்லை. அந்த வெளிச்சம் எங்க இருக்குதோ அந்த இடத்தினுடைய டீப்பை பார்க்க முடியாது. வேற ஒன்றும் இல்லை. நீங்க வெல்டிங் வைக்கிறாங்க பாருங்க, இந்த வெல்டிங் வைக்கிறது வெறும் கண்ணில் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா போச்சு, உங்க கண்ணெல்லாம் வந்துடும். அதில் வேலை பார்க்குறவங்களே டார்க்கான ஒரு கண்ணாடியை வச்சு அதை பார்த்துட்டு டக்குன்னு வச்சு தான் அதில் வைப்பாங்க. ஏன்னு சொன்னால்
அந்த அந்த அதிகப்படியான டெம்பரேச்சரும் அங்கே ஏற்படக்கூடிய அந்த வெப்பமும் அந்த நெருப்பும் பார்த்தால் கண்ணையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கண் அதை நம்ம சாதாரணமாக அங்கே தள்ளி வச்சுட்டு இருக்கிறத ஒரு தடவை இப்படி பார்த்தாலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கண்ணெல்லாம் இருண்ட மாதிரி தெரியும். வேற ஒன்றும் இல்லை, தூங்குறோம் சில நேரம் சேர்ந்து ஒரு 11 மணி 12 மணி வரை தூங்கிட்டு கதவை வெளியே திறந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தலை சுத்திடுது. வெளியே அடிக்கிற வெயிலே தலை சுத்திடுது. அப்போ ஒரு வெளிச்சம் எப்படி இருக்கிறது? ஆதாம் மீதும் வெளிச்சம் இருக்கிறது, ஏவாள் மீதும் வெளிச்சம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மேல் மகிமை தங்கி இருக்கிறது. இந்த மகிமையினுடைய வெளிச்சம் தங்கி இருக்கிறதுனால இவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அப்ப இவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது 2 பேருடைய நிர்வாணம் தெரிந்து விடுகிறது. உடனே சொல்றாங்க பாவிகள் என்று சொல்லி, நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆண்டவர் மறுபடியும் அந்த மகிமையை நமக்கு திருப்பி தரவே இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் ஆண்டவருக்கு பேரு இயேசு சொல்லும்போது சொல்றார், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நீங்கள் மத்தேயு 5 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்லவே, நீங்கள் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலின் பிள்ளைகள்னா நீங்க எப்பயுமே பிரைட்ல தான் இருக்க போறீங்க. ஆண்டவருடைய வசனம் அதனால தான் சொல்றாரு, ஒளியிலே நடக்கிறவங்க அந்த ஒளிக்குள்ள வருவாங்க. அந்த பரலோகத்துக்கும் பேர் ஏன் இப்படி வச்சாங்கன்னா, ஒரு பேர் உண்டு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மென்ஷன் பண்ணுவார். பரலோகத்தை மென்ஷன் பண்ணும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஒளியில் உள்ள அப்படின்னா பிரைட், அது எப்பயுமே வெளிச்சம். அதனால தான் பைபிள்ல வசனம் போட்டிருக்குது, அதுக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்க போறது கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசம் அங்கே சூரியன் வெளிச்சம் கொடுக்க போறது கிடையாது. 22 அது சொல்லப்பட்டிருக்கோம், அவரே அதுக்கு வெளிச்சமா இருப்பார். அவரே அதற்கு ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாயிருப்பார். அப்ப இழந்து போன தேவ மகிமை. அதனால தான் நமக்கு சில சித்தரிக்கப்பட்ட படங்கள், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிற படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒயிட்டா பிரைட்டா எடுத்துக்கொள்ளப்படுறத பார்த்துருக்கீங்களா? நம்ம சில இப்போ வரக்கூடிய சில படங்கள், அதாவது ஆண்டவருடைய வருகையோ அல்லது ரகசிய வருகையோ சித்தரிக்கும்படியாக சில படங்களை காண்பிக்கும் போது கல்லறையிலிருந்து எழும்பும்போது அவங்க எப்படி எந்திரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பிரைட்டா அப்படி எந்திரிச்சு போற மாதிரி அப்படியே மேலே பறந்து போற மாதிரி காண்பிக்கிற காரணம் என்னன்னா, வெளிச்சத்துக்குரியவர்கள் தான் வெளிச்சத்துக்குள்ள போக முடியும். ஆகவே அந்த வெளிச்சத்துக்குரிய மகிமையை நமக்கு திரும்பி, அது எப்படிங்க நீங்க மகிமை திரும்பி தருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், என் மகிமை வேறு ஒருவரும் கொடேன், என் மகிமை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னவர் இயேசு சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 20 கர்த்தர் நல்லவர் 14 வாசிக்கலாம். இதில் என்ன சொல்வார் அப்படின்னா, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் வாசிக்கலாம். 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப பிதா இயேசுவுக்கு கொடுத்த மகிமைய இயேசு யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்குறாங்க. அதான் பாவம் செய்தவன் மகிமை இழந்தவன். இப்பொழுது பாவம் இயேசு பரிகரிக்கப்பட்டாதான் மனிதன் மறுபடியும் மகிமை உள்ளவனா மாறும். அதனாலதான்
ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறாரு. 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படின்னு போடுறது. அப்ப அந்த மகிமைக்கு நேராக நம்மை ஆண்டவர் கொண்டு போகும்படியாக நமக்காக இயேசு இந்த பாடுகளை பட்டார். அப்போ அதுல சொல்றார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கணும்னா அவங்களும் அந்த மகிமைக்குள்ள வரணும். ஆதாமும் ஏவாளும் மகிமையை இழந்த உடனே ஆண்டவர் வர்றாருன்னு ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த மகிமை இல்லாம அவர் பக்கத்துல போக முடியாது. அதனாலதான் மோசே ஆண்டவருடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்ட பொழுதும் கூட ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே உடைய முகத்தை நான் பார்க்கணும். அப்பொழுது ஆண்டவர் சார், நீ என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, நான் அந்த கண்மலையின் வெடிப்பில் வச்சு உன்னை மறைச்சிக்குவேன், என் கரங்களினால் உன்னை மூடிக்குவேன், என் முகத்தை பார்க்க முடியாது, என்னுடைய பின்பகுதியை நீ பார்த்து கொள்வேன். அதனால தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம். அப்போ அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அப்போ அந்த ஒளியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படும் போது அதை 3 இடத்துல அப்போஸ்தலர் நடபடியே திரும்ப திரும்ப சொல்றார். ஒரு பயங்கரமான ஒரு ஒளி வானத்திலிருந்து வருகிறதை பார்க்கிறார். அப்போ அவர் டக்குனு கீழே விழுந்து கண்ணு தெரியாம போயிருது. அப்போ நீர் யார் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம பிரைட்ல கண்ணல் இதாயிடும். ஆண்டவர் அந்த மகிமையை நமக்கு திரும்ப தர அந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப ஏன் பாவம் பரிகரிக்கப்படணும்? ஏன் இயேசு இவ்வளவு பாடுகளை ஏற்க வேண்டும்? அந்த மகிமையை சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சில மகிமைகள் நிறைய இருக்கு. நாளைக்கு நான் சர்வீஸில் இன்னும் இதிலும் மேலால சில காரியங்களை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு எவ்வளோ முடியுமோ சில காரியங்கள். இந்த பாவம் நம்ம ஒருவேளை ஏன் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இந்த பாவத்தை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசுகிறீங்க, எதுப்போ பார்த்தாலும் பாவரிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அவ்வளோ வேல்யூபிளான பிளெஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கிறார். அதற்கு தடையாக இருப்பது இந்த பாவம். ஆகவே தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார், பாவிகளை ரட்சிக்க வேண்டாம் அந்த உலகத்துக்குள்ள. ஆகவே தான் நாம் பாவ அறிக்கை என்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார். அந்த பரமண்டல ஜெபத்தில் அவர் சொல்லி கொடுக்கறதுல முக்கியமாக அதை ஏன் நமக்கு உள்ள வச்சிருக்கிறார்னா, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்க காரணம், பாவ அறிக்கை தேவ சமூகத்தில் செஞ்சு நம்ம கிளீனாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம எப்பொழுதும் சுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு, பாவத்தால் கரைபடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சரி, அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிமையையும் இழந்து போக செய்கிறது. மேலும் பிரசங்கி எழுதுறாரு, பாவியான மனுஷன் மிகுந்த நன்மை என்ன பண்ணிறானா, கெடுத்து போடுகிறான், மிகுந்த நன்மை. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கு என்ன வர விட்டாமல் இருக்கான், நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள், தேவன் நமக்கு கொடுக்க விரும்பின நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அதுவே நமக்கு என்ன பண்ணுதான், அது தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்லவர். எரேமியா 5 நினைக்கிறேன், 5:25 இருக்கும். வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அப்போ பாருங்களேன், இந்த நன்மை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை சொல்றேன். வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல சொல்லியிருக்கோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி அது இறங்கி வருகிறதா, அதுல எந்த ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ நன்மையான எந்த ஈவு, இந்த நன்மை என்று சொல்லப்படுகிற எந்த நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில்
ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் மனுஷனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலேருந்தே நீங்க நிறைய வசனங்களை சொல்ல முடியும், வாசிக்கலாம். அது என்ன சொல்லிருக்கும்னா, தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரிடத்தில் இருக்கிறது அப்படி. சங்கீதம் 68:18 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வசனம் என்னமாய் சொல்லுகிறது, அவர் துரோகிகளாகிய மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு. அதாவது துரோகிகளாகிய மனுஷருக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்பினார். ஆனால் அவருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் தங்குவதற்கான சூழ்நிலை மனிதனுக்குள்ள இல்லை. அப்ப தேவனுடைய ஆவியானவர் மனிதனுக்குள்ள இருக்க விரும்புகிறார். மனுஷனுக்குள்ளவே இருக்க விரும்புறேன். ஆதாமை விட இப்போ ஒரு பெரிய மேன்மை நமக்கு கிடைக்குது. ஆதாமுக்கு ஆண்டவர் வெளியே நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு உள்ளவே வந்து விடுகிறார். ஆகவேதான் யோவான் 14:17 வாசிக்கும்போது சொன்னாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமல் இருக்கும், நீங்களோ அந்த சத்திய ஆவியானவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே உலாவுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆனால் உலகமும் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த சத்திய ஆவியாவிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்க விரும்புகிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு, எபேசியர் 3:20 வாசி பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையில மகிமை உண்டாகட்டும் அப்படிம்பார். அப்ப வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்ய வல்லவர் அவர். அப்படின்னா எனக்குள்ளே உங்களுக்குள்ள இருந்து செயல்பட விரும்புகிறாரு அப்படின்னா. ஆண்டவர் மனிதனுக்குள் இருக்க விரும்புகிறார், ஆனால் இருப்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது சீஷர்களுக்கு கூப்பிட்டு மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தின பின்பு அவர் மரித்து, பாவத்தின் சம்பளமா மரணம், அவர் அதை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 3வது நாள் உயிரோடு எழுந்தார், உன்னதத்திற்கு ஏறினார். இயேசு முன்னாடியே சொல்லி பண்ணார், நான் போவேனாகில் அது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களுடனே இருந்து அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறபடியினால நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்றார். நான் போவாதிருந்தால் அவர் வரார், நான் போலன்னா வரமாட்டார். அப்போ ஏன் அப்போ ஏசு பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அவருக்கு இமை பொழுது போதும். சிம்சோனை கட்டி வச்சுட்டு இந்த உன் மேலே பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே தேவ ஆவியானவர் பலமாக இறங்குவார், கயிறு அத்து போயிடும், ஆணி பிச்சுட்டு போயிடும், டமார் எந்திரிப்பார். ஆனால் இப்பொழுது மனிதனுக்குள், ஆனால் சிம்சோனை ஆண்டவர் அழைத்திருந்தார், தெரிந்திருந்தார். ஆகவே அவனை காப்பாற்ற வர முடிந்ததே ஒழிய அவருக்குள் தங்கி இருக்க முடியல. என்றென்றைக்கும் தங்கி இருப்பது என்பது ஆண்டவருடைய விருப்பம். மனுஷனுக்குள்ளவே இருக்கணும் நான் விரும்புறேன் அப்படின்னு. அதனால்தான் சங்கீதக்காரன் 68:17 சொன்னார், மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். அவர் வரங்களை பெற்றுக்கொண்டதே மனுஷனுக்குள்ள இருக்கணுன்றதுக்காக. அதைத்தான் நீங்க கொலேசியர்ல வாசிக்கும் போது இப்படி எழுதியிருப்பார். என்ன எழுதியிருக்குன்னா, குமாரனுடைய ஆவி உங்களில் இருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்க விரும்புறாரு. ஆனா ஏன் இருக்க முடியல? பழைய ஏற்பாட்டுல வந்தாரு, போனாரு, வரும்போது ஒரு பிரச்சனைனா வருவாரு, அப்புறம் போயிடுவார். தேவனும் பாருங்க, மகிமையின் மேகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல வருவார் அக்னி மதிலா. ஆனா ஒரு மனுஷனுக்குள் தங்கினார் என்கிற சூழ்நிலை எப்பொழுது வருதென்றால், 1 கொரிந்தியர் 3 வாசிங்கன்னா 16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தேவ ஆலயமாக மாற்றி தேவ ஆவியானவராக உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க விரும்புகிறார். அப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள எப்பயும் தங்கி இருக்க விரும்புகிறார். ஏன் அவரால் தங்க முடியலன்னா, மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்படல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவம் எப்பொழுது சுமந்து தீர்த்து முடித்தாரோ
அதற்கு பின்பு இவர்கள் சத்தியத்தின் விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வர்றார். 40 நாள் அளவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வசனங்கள்ல சொல்லப்படும். 40 நாள் அளவும் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி ராஜ்யத்தை குறித்து மற்றும் தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை, உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எருசலேம்ல தங்கிருங்க. அந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 50வது நாள், அதான் பெண்டெகாஸ்ட் டே, 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், அவர் ஒரு காற்றடிக்கிற முழக்கமாக அங்கே காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் பிரிந்திருக்கிற நாவுகளை போல வந்து காணப்பட்டார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லு. ஒவ்வொருவருக்குள்ளும் வருகிறார். அதுக்கப்புறம் நிலையாக ஒவ்வொரு மனிதனுக்குள் முதலாவது நிலையாக தங்கி இருந்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வருகிறது நீ காணும் போதுன்னு சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்ப அவருக்குள்ள இயேசுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியான எப்பொழுது நிலை கொண்டு இருக்கிறார். ஆனால் மனிதனுக்குள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது எப்போ இயேசு சொல்லும் போது, இயேசு உயிரோடு இங்க இருந்து நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஊதும் போது யாரும் பெற்றுக்கொள்ளல. ஆனால் இயேசு எப்பொழுது பாவங்களை, மனுக்குலத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்தாரோ, சுமந்து தீர்த்த பின்பு யார் அதை முழுவதுமாக விசுவாசித்தார்களோ அவர் அந்த சத்தியத்தினுடைய தெளிவு, ஏன்னா அதுவரை அப்போஸ்தலர்களுக்கே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் மரிக்கக்கூடாது ஆண்டவரே சிலுவையில, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் இருக்கிறது நல்லது, எங்களுக்கும் ரொட்டி துண்டு கிடைக்கும், எல்லாருக்கும் சுகமும் கிடைக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்ன, இவர் மூலமாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரை உள்ள அனுப்ப முடியும். வேற ஒன்றும் இல்லை. நம்மளே ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புது வீட்டுக்கு குடி போக போறீங்க, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக போறீங்க. அந்த வீடு ஒரு 10 மாசமா பூட்டி கிடந்திருக்கு. போன உடனே அப்படியே நேராக போய் அப்பாடி இப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்குன்னு போய் படுத்துருவோமா? மாட்டோம். போய் வீடை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போய், அது சுத்தமாகவே இருந்தால் கூட தண்ணியை ஊற்றி ஒரு தடவை எல்லாத்தையும் கழுவி மாவு போட்டு தொடச்சி டெட்டால், லைசால் என்னெல்லாம் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம உள்ள போவோம். ஆனால் இந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறதுனால அவர் முதல்ல நம்ம பாவத்தை பரிகரித்த பின்புதான் மனிதனுக்குள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படி தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அந்த நன்மை, அதனாலதான் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவார். நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தருவார். அப்படி அப்ப அந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் எடுத்தது. பொதுவாக இன்னைக்கு நம்ம அதை எடுத்துக்குவோம், உலகத்துக்கு எடுத்துக்குவோம். ஆனால் வரம் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கியும் சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானத்தை பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி என்பது ஒரு வரம். இன்னைக்கு பொதுவாக நம்ம வரம், அவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், அது பெற்றவர் நிறைய நம்ம சொல்றோம். ஆனால் பரிசுத்த ஆவி வந்துட்டாருன்னா 9 வரமும் ஆக்டிவேட் ஆகும். அவரவர்களை பொறுத்து எப்போ வேண்டாம். இப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைச்சோம்னா சிலர் அவங்க சொன்னதுனால தான் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஒன்றும் இல்லை, வசனம் வெளிப்படுத்துற விஷயம் சொல், இயேசுவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. நம்ம தீர்க்க தரிசினா இப்போ இங்கே ஏதாவது நடக்குதா, ஜப்பானில் நல்ல நடக்குதுன்னு சொன்னால் நம்ம தீர்க்க தரிசின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, இயேசுவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, இதெல்லாம் எடுத்து வாசிங்க. சொன்ன வசனம் பையா பிரசங்கம் பண்ண வர்றாங்க அப்படின்னா 4 பேருக்கு அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். வெளியில் ஒரு ஆள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பார், அவரை தொற்றுக்கும் அந்த வசனம், அவருக்காக ஆண்டவர் பேசுவார். 50 வசனம் அவங்க பேசுனதுல எல்லா 50 வசனமும் உங்க எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் சிதறலாய் போகலாம். அந்த வரம்
நமக்கு எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சல எப்பொழுது நமக்குள்ள ஆட்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே இதையெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுப்பார். அது செயல்படும். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். நம்ம அந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனையோட வந்திருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலை தரும். அந்த பிரச்சனைக்கு வழி தெரியாம வந்தவங்களுக்கு ஒரு வழியை அது கொண்டு வரும். தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப வரத்தை அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது வரமா எப்படி செயல்படுவார்ன்றதுக்காக நான் சொல்றேன். அப்படியானால் இரண்டாவது, பாவம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருந்தது. ஆகவே நான் இந்த மனிதர்களுக்குள் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் இருக்க விரும்புகிறேன். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள்ள அசைகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள அசைகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மிடத்துல 2 கொரிந்தியர் 13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க 3ஆம் வசனம் சொல்லும், அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்திலே வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களிடமா பலவீனவர் கிடையாது, அவர் உங்களிடத்துல வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்குள்ள வல்லவராயிருக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்குள், அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்க விரும்புகிறார். அப்ப பாவம் ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல, தேவ ஆவியானுடைய வழி நடத்தல இருக்க முடியாதபடிக்கு தடை செய்யும். ஆகவேதான் இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்காக இந்த பூமிக்குள் அனுப்பி அவரை கொண்டு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஏற்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி நமக்குள் தம்முடைய ஆவியினுடைய நிறைவை தருகிறார். யாரெல்லாம் அதுக்குள்ள நம்மை நாம் விட்டு, அதனால தான் பேதுரு சொல்லார், பசங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது தேவை என்பதை அவர் அங்க புல் பண்ணி அதை சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் நிறைவை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் ரெண்டாவது இந்த பாவம் நமக்கு தடப்படுறது. முதல்ல மகிமை இழந்தோம், மகிமையை திருப்பி தருகிறார். பாவம் நம்மை பரிசுத்தாவினுடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம, அல்லது தேவன் எனக்குள் வாசம் பண்ண முடியாதபடிக்கு பாவம் எனக்கு தடையா இருந்தது. ஆகவே இயேசு பாவத்தை சுமந்து கொண்டு எனக்கு தம்முடைய ஆவியின் நிறைவை தருகிறார். ஏன்னு சொன்னா இவைகளை இப்படி நீங்க பார்த்தாதான் ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா பாவத்தை அவர் சுமக்கிறது பெரிய இதா அப்படின்னு நம்ம நினைப்போம். இவைகளெல்லாம் அப்படி அவர் சுமக்காமல் போயிருந்தால் இவைகளுடைய நன்மைகள் நம்ம மீது பலிக்க, இவைகளுடைய நன்மைகள் நம்ம மேல பலிக்காது. அவர் சுமந்ததினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு வாசிக்க கேட்ட லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவியாகிய ஸ்திரீன்னு சொல்லி வாசிச்சோம். அவள் அந்த ஊர்ல ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தவள், பாவியான ஸ்திரீ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டவன வேகமா ஓடி போய் அவருடைய பாதத்தருகில் நின்று அவருடைய பாதத்தை கண்ணீர்னால கழுவி முடியினால தொடச்சி பரிமளத்தை ஊத்துனான்னு சொல்லி வேதத்தில் போட்டு. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிற நின்னார் என்று அறிந்திருப்பா, தொட விட்டுருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் பேதுருட்டுக்கே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்பா. அப்போ 2 பேர் கடன் வாங்கினாங்க, அதில் அதிகமாக 2 பேருக்கும் கடனை மன்னிக்கிறேன். ஒருத்தர் அதிகமாக வாங்கியிருக்கார், ஒருத்தர் கம்மியாக வாங்கியிருக்கிறார். இதில் யார் அதிகமாக அன்பு கூறுவார் அதை பற்றி அதில் சொல்லியிருப்பார். சொல்லிட்டு கடைசியில் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு என்ன பண்ணலை, என் தலைக்கு என்ன கொடுக்கல, என் காலுக்கு தண்ணி ஊற்றலை, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளோ வந்ததுலேருந்து என் கால்களை கண்ணீரினால கழுவினா, முடினால துடைத்தா, பரிமள தைலம் பூசினா அப்படின்னு சொல்லிட்டு இவள் மிகுதியாய் அன்பு கூர்ந்தால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து, ஸ்திரியை பார்த்து சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும் பாவம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வந்த பொழுதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். அதான் ஆண்டவருடைய வசனம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிருபங்கள் எல்லாத்திலையும் முடிக்கும் போது ஆரம்பிக்கும் போது எல்லாத்திலையுமே பவுலும் சரி பேதுருவார்கிட்ட எல்லாரும் எழுதுவாங்க, அவருடைய சமாதானமும் கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற காரணம். அப்ப மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகம் அதான் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். அந்த சமாதானத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது.
பாவம் இருக்கிற வரை சமாதானம் இல்லை. பாவம் வந்த உடனே சமாதானம் உள்ளே வருகிறது. பாவம் வெளியே போன உடனே, பரிசுத்தம் வந்த உடனே சமாதானம் வருது. ஒரு மனிதனுக்குள்ளாக பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்போ ஏற்படுகிறதோ ஒரு பெரிய சமாதானம். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்ப துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் மாற்றி எடுத்து அவனை பரிசுத்தவனா மாற்றும் பொழுது, அவன் பரிசுத்தவனா மாறும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சமாதானம் உள்ளவர். வேற ஒன்றும் இல்லை. செருப்பு போட்டு நம்ம நடக்கிறோம். நடக்கும்போது வேற ரொம்ப பெரிய கல்லெல்லாம் காலுக்கு நடுவில் வர வேண்டாம். உங்க காலுக்கும் உங்கள் செருப்புக்கும் இடையிலே ஒரு சின்ன கடுகளவு ஒரு கல் உள்ள இருக்கட்டும். நீங்க ஷூ போட்டிருக்கீங்கன்னா அந்த ஷூவுக்கும் உங்க காலுக்கு நடுவில் ஒரு கடுகளவு ஒரு கல் மட்டும் உள்ள இருக்கட்டும். நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? எப்படி ஓடுவீங்க? ஓடி பார்த்துருக்கிறீங்களா? நடந்து பார்த்துருக்கீங்களா? உங்க செருப்புக்கும் உங்க காலுக்கும் நடுவில், நான் சொல்ல புரியுதா? சில நேரங்களில் நம்ம உதைச்சி நடக்கும்போது ஏதோ ஒரு சின்ன கல் காலுக்கு நடுவில் வந்துடும். அந்த கல் உங்க காலில் விட்டு வெளியே போகிற வரை உங்களால் சரியா நடக்க முடியாது. சில ஆளுங்க நான் பார்த்தீங்க, நமக்கு இந்த ஷூவுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி ஒரு கல் உள்ள விழுந்துட்டுன்னு வைங்க, நடக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவோம்? எந்த இடம்னு பார்க்க மாட்டோம். ஷூவை கழட்டி அந்த கல்லை கீழே தட்டிட்டு அதுக்கப்புறம் ஷூவை மாட்டிட்டு நடப்போம். ஏன்னா அடுத்து ஒவ்வொரு அடிகளை வைக்கும் பொழுதும் கல்லு தான் சின்னது, ஆனால் அது பண்ற வேலை பெருசு. பாவமும் அப்படித்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளே தங்கி கிடக்கும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, பாவம் அவனுக்குள் தங்கி இருக்கும் பொழுது, அது அவனுடைய வாழ்க்கையினுடைய மொத்த சமாதானத்தை கெடுத்துவிடும். ஆகவேதான் இந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவம் அவன் சமாதானத்தை கெடுக்கும். இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் குறைச்சல் இல்லை, அழகு குறைச்சல் இல்லை, ஆட்களுக்கு குறைச்சல் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் அவளுக்கு சமாதானம் மட்டும் இல்லை. காரணம் என்ன? அவளுக்குள்ள இருந்த பாவம். அதனால தான் இயேசு சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, இனிமே நீ சமாதானத்தோட போ. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் குறுக்கிட்டு தண்ணி உள்ள இருக்கும்போது, அதான் ஆண்டவர் விரும்பினாரு, என் ஜனம் சமாதானமா இருக்கணும், சமாதான தாவரங்கள் அவங்க இருக்கணும், அவர்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவருக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க. அவரை யாரும் ஒண்ணுமே சொல்லலை பாருங்க. அவர் எப்ப கருவுற்றாரோ அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கருவுற்ற உடனே யோசேப்பு சொல்லிட்டாரு, சத்தம் கட்டாம அவர் கொஞ்சம் நல்லவர் தான், பைபிள்ல அவர் கொஞ்சம் நல்லவராக இருந்ததுனால நான் மரியாதை கெட்ட பேர் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சத்தம் கட்டாமல் அமைதியாக விட்டு விலகலான்னு பார்த்தான் போட்டு. அப்படின்னா இப்பவே ஒதுக்கப்பட ஆரம்பிக்கிறார். அடுத்து பிறந்த உடனே ஏரோது குழந்தைகள் எல்லாம் இவரை காலி பண்ணணும்னு யோசேப்பு தூக்கிட்டே ஓடுறார். பிறக்கிறதுக்கு கூட இடம் எங்க கிடைக்கல. அவர் மாட்டுத்தொழுவுல போய் பிறக்கிறார். இவருடைய பிறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து இடையில தகப்பனாருடைய இழப்பு, அவர் ஊழியத்திற்கு வந்த பின்பு தொடர்ச்சியா மனிதர்கள் கொடுத்த நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக தான் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 18 வாசிப்பது, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கார். அவர் பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார், அவர் பாடு வந்தது, தாகம் இருந்தது, அவர் கண்ணீர் விட்டார், அவரை நிந்தித்தார்கள், பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார்னு சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னார். ஆண்டவராகிய இயேசுவை பத்தி சொல்லாத காரியமே கிடையாது. அவ்வளோ காரியங்களை நிந்திக்கிறார். ஆனால் இவைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்திலே அவருக்குள்ள இருந்த சமாதானம். அதான் சொன்னார், இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இயேசுங்க செய்தது. அதே சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன். இந்த உலகத்துல பாடு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், ஆனால் அதற்கு மத்தியில் நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல பாடே இருக்காதுன்னு சொல்லலை, உபத்திரவமே இருக்காதுன்னு சொல்லலை. அது நித்திய வீட்டுக்குள்ள போகும்போது தான் இங்க பாடு இருக்கும், கடைசி வேற. அதனாலதான் உபத்திரவ காலம்னு ஒண்ணு இருக்கு. உபத்திரவ காலங்கள் அதுல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம் எல்லாரும் பரிசுத்தவான் எல்லாம் போயிடுவோம். நீங்க பைபிள் எடுத்து வாசி பாருங்க. மகா உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, மகா உபத்திரவ காலத்துல இருப்பாங்க. வசனம் சொல்லி, மகா உபத்திரவ காலத்துல பரிசுத்தவான்களை சாத்தா மேற்கொள்ளுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பார். பைபிள்ல இருக்கு. நீங்க பொறுமையா வெளிப்படுத்தின விஷயத்தை போய் எடுத்து வாசி பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகம் இருக்கிற வரை உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, நிந்தை உண்டு.
ஆனால் இந்த வாழ்க்கை முடிந்து போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு சமாதானம் தான். இந்த உலகத்துல இருக்கும்போது பாடுக்கு மத்தியில் நமக்கு ஒரு சமாதானம். இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு எதை செய்வாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்னது செய்ய மாட்டாங்க. ஆனாலும் என் சமாதானம் உங்களை விட்டு விலகாது. நான் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் பாவத்தை சுமக்கணும்? அவர் கொடுக்கக்கூடிய மெய்யான சமாதானம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப அந்த பாவம் போக்கப்படாவிட்டால் சமாதானம் இல்லை, அது போக்கப்படும் பொழுதே ஒரு சமாதானம் தான். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சங்கீதம் 51 ஒரு சம்பவம் சொல்லப்படும். ஒரு பாவம் என்ன செய்கிறது? 51:12 சொல்ற, ஆண்டவரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அப்போ இவர் எப்பயுமே சந்தோஷமா இருந்தவர். இந்த தாவீது நல்லா ஹாப்பியா இருந்தார். பாருங்க, ஏகப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கின மனிதர் இந்த தாவீது. நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க பாடுகிற வரிசைப்படுத்துற விதத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வைக்கிற கொயர்லாம் பாருங்க, அவர் அப்பவே கொயர் வச்சவர். அது கொயர்ல சும்மா கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பேர் கொயர்ல பாட்டு பாடிய தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை வைத்திருந்தார். அது நீங்க வேதாமத்தை நீங்க இந்த 1 நாளாகும் 2 நாளாகத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எப்படி அந்த ஆர்டினெல்லாம் அவர் வச்சிருக்கிறார் நீங்க பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு சந்தோஷம் இல்லாம போச்சு. எப்போ? அதனாலதான் சங்கீதம் 51 மேல எழுதியிருப்பார், அவர் பத்சேபாளிடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பொழுது நாத்தான்வேல் தீர்க்கதரிசினால பாவத்தை உணர்த்தும் பொழுது பாடிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவிட்ட தாவீதின் சங்கீதம் அதில் எழுதியிருப்பாரா? மேல பிராக்கெட்ல போட்டிருக்கும். தான் பாவம் செய்த பொழுது அது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அதை கண்டித்து உணர்த்தும் போது அவர் பாடி அவர் எழுதின சங்கீதம் அந்த சங்கீதம். அப்ப அதுவரை அவருக்கு சந்தோஷம் இருக்கு. இப்ப அவருக்கு தெரியல, புரியல ஏன் சந்தோஷம் போயிடுச்சுன்னு. எதுக்காக ஏன் சந்தோஷம் போச்சுன்னா, எப்பொழுது பாட்டு பாடக்கூடிய ஆளாச்சே, பிரச்சனையிலையும் பாட்டு பாடுவேன், நெருக்கத்திலையும் பாட்டு பாடுவேன். ஆனா இப்ப எனக்கு அந்த பாட்டு பாடுற அந்த சந்தோஷத்தை காணும், பாடினாலும் எனக்கு சந்தோஷம் இல்லையே. அப்பொழுதுதான் நாத்தான்வேல் இருக்குது சொன்ன உடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 51 முன்னாடி இருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் பாவத்தை மறைக்கிறது இல்லைன்னு சொல்லி பாவத்தை அறிக்கிடுகிறேன். நீ நியாயம் விசாரிக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் விளங்குவதற்காகவே நான் உம்மிடத்துல இந்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு அப்படியே சொல்லிட்டு வரும்போது கேட்கிறாரு, மன்னிச்சு தயவு செய்து அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா, உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அப்படிம்பார். அப்படின்னா அந்த சந்தோஷம் இல்லாம போச்சு. உலக சந்தோஷத்துல உலக சந்தோஷம் உண்டு, பாவ சந்தோஷம் உண்டு, இது ரட்சண்யத்தின் சந்தோஷம். உலக சந்தோஷம் என்றால் ஒருவேளை நமக்கு பாவம் போல தெரியாது. இது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணம் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில பெரிய ஒரு பதவி நமக்கு கிடைக்குதுன்னா பயங்கர சந்தோஷமா தெரியும். இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய அப்படியே பயங்கரமா சந்தோஷமா தெரியும். இது உலகத்தினால் வருகிற சந்தோஷம், பாவத்தினால் வருகிற சந்தோஷம். இந்த பாவ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, பாவத்தை செய்வதற்கு விபச்சாரமோ வேசித்தனமோ அசுத்தமான காரியங்களையோ கொலையோ கொள்ளையோ இப்படி பாவங்களை செய்த சந்தோஷப்படுத்துகிற சந்தோஷம், இது பாவத்தினால் வருகிற சந்தோஷம். ஆனால் இவர் கேட்டது ரட்சண்யத்தின் சந்தோஷம், பாவ மன்னிப்பை உண்டாக்கி எனக்கு அதனால் வருகிற சந்தோஷத்தை. அதான் ரட்சிக்கப்படும் போது நமக்கு சில நேரங்கள் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற உடனே நம்மளா பாடுவோம் பாருங்க. அதனால தான் பாட்டு பாடுங்க, பழைய பாட்டு அழகா பாடினாங்க, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ஆனா இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் கையாய் வந்த 2 பரிவாரம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம உலகத்தை பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இருந்த பரிசுத்தம் இன்றைக்கு தான், இப்போ ஒரு 40 வருஷம் தான் இப்போ மாறி போச்சு, எல்லாம் கிறிஸ்டியானிட்டியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது. அந்த சந்தோஷத்துக்கு ஈடான சந்தோஷம் எதுவும் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவா இருக்கும்படி அப்படின்றார்.
நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரை ஒன்றையும் கேட்கவில்லை, என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிறைவாய் இருக்கும்படி நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். ரட்சண்யத்தின் சந்தோஷம், ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம், உலகத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல, பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல. அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு வந்து உலக சந்தோஷமும் பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அநித்தியமான பாவ சந்தோஷம். அது நிலைக்காது. பாவ சந்தோஷம் அந்த பாவம் செய்கிற நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். குடிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அது சந்தோஷம் என்று சொன்னால் அவன் குடித்த பொழுது அதனுடைய போதை இருக்கிற வரை சந்தோஷமா தெரியும். போதை போனதுக்கு அப்புறம் திரும்ப கேட்கும். விபச்சாரத்திற்கு விழுந்து கிடக்கிறவன் அந்த விபச்சார வேசித்தன மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற வரை இருக்கும். நிறைவேற்றின பின்பு திரும்ப எதிர்பார்க்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அப்படிப்பட்டது கிடையாது. அது ரட்சிப்பின் சந்தோஷம். அதனால தான் தாவீது கேட்டார், ஆண்டவரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தான். அப்போ இந்த சந்தோஷத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் இயேசு பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். பாவத்தை சிலுவையில் சுமந்ததனுடைய மிகப்பெரிய ஒரு முக்கிய நோக்கம் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏசாயா 35:10 சொல்லப்படும், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷ மகிழ்ச்சி அவங்க அடைவார்கள். அப்போஸ்தலர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு விடுறாங்க. அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் இப்படிப்பட்ட அவமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை பாத்திரராக, அவருடைய நாமத்திற்காக பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதுனால அந்த இடத்தை விட்டு அவங்க எப்படி போனாங்களாம்? சந்தோஷமாய் போனார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டது. ஒருவேளை இயேசுவின் நாமத்தின் மீது நம்மளை 2 அடி அடிச்சா என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே உமக்காக நாங்கள் போனோம், இப்படி அடிச்சு விட்டாங்களேன்னு அதை கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்போஸ்தலர்களை அடிச்சு அவங்க அனுப்பும்போது அவங்க அந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய் போனார்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம். அப்ப அதுதான் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மெய்யான சந்தோஷத்தை வேறறுத்து விடும். ஆகவே ஆண்டவர் விருப்பம், என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இது அறுக்கப்படவில்லை என்றால், இதிலிருந்து இவர்கள் விடுதலை ஆகவில்லை என்றால் இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நிறைவா கிடைக்காது. அப்ப அந்த சந்தோஷம் கொடுப்பதற்காகவே இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்னும் அதே சங்கீதத்தில் வாட்சி என்ன சொல்றாரு? ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்ய. ஒரு மனிதனுக்குள்ள பாவம் தங்கி இருக்கும்போது அவனுக்குள்ள உற்சாகமான ஆவி இருக்காது. ஆளை ஆட்டோமேட்டிக்காக சுதந்துருவார். சங்கீதக்காரர் தான் சொல்றார், சங்கீதம் 32, 31 இந்த சங்கீதங்களை வாட்சி பார்த்து சொல்றார், என் பாவத்தினால நான் பலனற்று போனேன். அப்படியே சோர்ந்து போயிடுவார். சில பாவங்கள் சோர்வடை ஆவியிலே வச்சாருங்க, அப்படியே ஒரு மாதிரி மதன்னு இருக்கும். ஆனால் பரிசுத்தம் அடையும் போது ஒரு உற்சாகத்தின் ஆவி வரும் பாருங்க. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் வரும். அந்த இடத்துல ஒரு ஆக்டிவா அப்படி இருக்கிற மாதிரி அது தேவாவினால் வருகிறது. அப்ப இவ்வளவு காரியங்கள் ஆகும். இன்னும் வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல, எரேமியால எல்லாம் போட்டுருவோம், பாவம் ஆஸ்திகளை அளிக்குமா, பாவம் அடிமையாக்குமா. அவன் என்ன பண்ணுமா? அடிமையாக்கும். ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது பாவம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரத்தில், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமை. வேதத்தில் நிறைய காரியங்கள் இதில் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே தான் இவைகளெல்லாம் நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு முக்கியமாக சிலுவையில் அறையப்பட்டார். இதெல்லாம் நமக்கு நடக்கணும். எப்படிப்பா அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு காரியத்தை நினைச்சாங்க, அவங்க காரியங்கள் ஜெயமா போகுது, எங்கோ ஒன்று தடைப்பட்டு இருக்கு, நன்மை வரவிடாதபடி சில நேரங்களில் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவங்களுக்கு தடை இல்லாம அவர்களுடைய சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது, அவங்களுடைய சமாதானம் நிறைவா இருக்கணும். அவர்களுக்கு என்னுடைய ஆவியை நான் நிறைவா தரணும். அவங்களுக்குள்ள நான் இருக்க விரும்புகிறேன், அவங்க கூட இருக்க விரும்புகிறேன், அவங்க கூடவே நான் இருக்கணும். அப்படி நான் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்தம் அடையாமல் இருக்க முடியாது. ஆகவே நான் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும் என்று சொல்லி இயேசு சிலுவையை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பட்ட பாடு பயங்கர வேல்யூபிள் ஆனது. ஆகவே தான் வேற எதையாவது ஆண்டவர் சொன்னாரா? பாருங்களேன், திருவிருந்து நம்ம அனுசரிக்கும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நீங்கள் இதை செய்யும் பொழுதெல்லாம் என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஏன் அதை மட்டும் திரும்ப நினைவு கூறணும்னு சொல்றார். கலாத்தியர் சபை ஆரம்பிக்கும் போது நல்ல ஆவியில் இருக்கு,
அது போக போக அப்படியே தசை திரும்புது, நியாயப்பிரமாணம் பக்கம் அப்படியே திரும்புது, விருத்த சேதனுக்கு திரும்புது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்கிறது என்ன? ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கல்வாரி சிலுவிலே அறையப்பட்டவராக இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. அப்படி நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துடுவீங்க. நீங்க மாம்சத்துக்குள்ள போய் நிற்க மாட்டீங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கு கிறிஸ்துவத்தினுடைய மெய்யான தன்மைகள் மாறி போகிறதுனால இந்த சூழ்நிலைகள். ஆகவேதான் இயேசு, ஒருவேளை நமக்கு அப்படி இன்னைக்கு இந்த திருவிருந்து என்கிற ஒன்று இல்லை, நற்கருணை என்கிற ஒன்று இல்லாமல் போயிருந்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி இப்போ இருக்கிற லெவலில் கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்னன்னே தெரியாமலே போயிருக்கோம். இயேசு சிலுவையில் எதுக்கு அறையப்பட்டார், என்ன ஏதுன்னே தெரியாமல் போயிருக்கும். ஆகவே தான் திடப்படுத்தல் என்கிற ஒன்றை வைத்து அதன் தெரிவுகளை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் திருவிருந்து எடுக்க வைக்கிறது காரணம். அவர்கள் ஏன் இந்த பாடுகள், இயேசு ஏன் இந்த பாடுகளை பட்டார்? அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றார், அவருடைய பாடுகளை அறிவதற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்காகவும் நான் எப்படியாவது அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்க எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்ப அந்த பாடுகளின் ஐக்கியம் என்னன்னு அறியணும்னு விரும்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடு. அதனால தான் இந்த லெந்து காலங்களில் நாம் அதிகமாக சிலுவை பற்றி தியானிக்கிறோம். சிலுவை சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு ஈஸியாக சொல்லிடுவோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், மரிச்சார், பாவத்தை. ஆனால் அவர் திறந்து விட்ட மிகப்பெரிய, நமக்கு எது தடையா இருந்தோ அந்த தடையை முக்கியமாக முறிச்சு போட்டது. அதில் செய்த மேன்மைகள் அநேகம், நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒன்று, பாவத்தை மட்டும்தான் இன்னைக்கு இப்போ இந்த 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவமே இவ்வளவு காரியங்களை நமக்கு தடையாக்கி கொண்டிருக்கிறதாகவே இயேசு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைய தினத்தில் இன்னும் மேன்மையான சில காரியங்களை கூட நாம் ஆண்டுடைய வசனத்தின்படி நாம் தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. இப்பொழுது நாம் இருக்கிற இடத்திலே நாம் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பாவ மன்னிப்பு நமக்குள்ள ஏற்பட வேண்டும். நேற்று நம்ம பாவத்தை அறிக்கை இடும்போதுன்னு சொல்லி கடைசியாக முடித்தோம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார். பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்தார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருடைய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரணும். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரணும். ஒரு நிமிஷம் நீங்க யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா, அமைதியா அவங்க மனசுக்குள்ள யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்க யோசிச்சுக்கங்க. இயேசுவை துன்பப்படுத்தின பொழுது, சிலுவையில் அறைந்த பொழுது, தன் ஜீவன் பிரிவதற்கு முன்பாக சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று பிதாவினிடத்திலே மற்றவர்களுக்காக பரிந்து பேசினார். ஸ்தேவான் கல்லெறிந்து அவர் மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதர். இன்றைக்கும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள் நிலைத்து இருக்கும்படி பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, மன்னிக்கிறோம். அப்படியே ஜெபத்தின் பொழுதே நான் எப்படி வந்தேன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே ஜெபிப்போம். 2002 என்னுடைய தங்கை திருமணம் செய்து கொடுத்திருந்தோம். ஒட்டன்சத்திரம் பகுதியில் தான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்த இடத்துல அவள் கொலை செய்யப்பட்டாள். 4 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது. எங்களுக்கு ஒரே தங்கை தான். நான் அப்போ பயங்கர துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனுஷன். ஆனால் அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கவே படுறேன். அந்த மரணத்தின் பொழுதுதான். ஒரு 3 மாதங்கள் கழிந்தது. ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், அதற்கு காரணம், அவளுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அனைவரையும் நீ மன்னிப்பாயா? நான் முதல் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிக்கொண்டே தானே இருந்தேன்.
யாரும் எங்க வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்களே, ஒரே தங்கச்சி, எங்க வீட்டில் முதல் கல்யாணம். ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் மரித்தேன். என்னுடைய பிள்ளையானால் உன்னால் மன்னிக்க முடியும் என்ற 3வது நாள் அனைவரையும் மனதார மன்னித்து விட்டேன். அது முதற்கொண்டு அவர் என்னை வேறு பிரித்து தம்முடைய ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடையதை எடுத்துக்கொண்டதுனால, உங்களை குறைச்சி பேசினதுனால, அற்பமா பேசினதுனால, கெட்ட வார்த்தை பேசினதுனால, திட்டுனதுனால, இல்லை உங்களை பார்த்து முறைச்சதுனால, இல்லை உங்களை பற்றி குறை சொன்னதுனால மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். அற்புதங்களை காண்பீர்கள். ஒரு மெய்யான சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் அருளக்கூடிய மெய்யான சந்தோஷத்தை உங்களுக்குள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர் நல்ல ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் அவர் தங்கி இருப்பார். அவர் உங்களை செயலாற்றுவார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்னா, நம்ம மன்னிக்காம இருந்தோம்னா அவரும் நம்ம எப்படி மன்னிக்கிறோமோ அப்படிதான் அவர் மன்னிப்பார். மனதார மன்னித்து விடுங்க. ஆண்டவரே, மனசார மன்னிச்சிடறேன்ப்பா, எவ்விதத்திலும் எனக்கு விரோதமாக இருந்திருந்தாலும் நான் மனதார மன்னித்து விடுகிறேன். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய வசனங்கள் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினீர், உமக்கு நன்றி. வசனத்தை கொண்டு பேசினீர், நன்றி. ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயம் எவ்வளவு முக்கியமானது, அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று அற்புதமாய் பேசினேன். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிறரை மன்னித்திருக்கிறார். உம்முடைய நல்ல தூய ஆவியானுடைய பலனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும். நீர் வாசம் பண்ண ஆட்கொண்டு நடத்தும், ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவரே, மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்க கர்த்தர் கிருபை தாரும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை எப்பொழுதும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை பலப்படுத்துவதற்காக நன்றி. பலவீனங்கள் மாறுகிறதற்காக நன்றி. பிறரை மன்னித்ததை கவனித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குகிறதற்காக நன்றி. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்பொழுதும் உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி. நன்மையும் கிருபையும் தொடர்கிறதுக்காக நன்றி. வசனத்தை உறுதிப்படுத்த முடியா உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிறார், என்னென்ன நன்மைகள் நடக்காம தடைப்பட்டு கிடக்கு, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராமல் தடைப்பட்டு கிடச்சோ, அத்தனையும் தடைகள் நீங்க வந்த உடைய பிள்ளைகளை அடையற்றும். அப்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாத கனப்படுத்தும், வசனங்களை உறுதிப்படுத்த முடிய கர்த்தர் அற்புதமாய் நடத்தியறணும். ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகரமையும் இப்போ ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், அடியின் சிறுகணும். ராஜ்யம் ஒன்றை கட்டி எழுப்பப்படட்டும், இருளின் ராஜ்யம் அடிந்து போகட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரரை இன்னும் அதிகமாய் ஐயாவை எடுத்து பயன்படுத்துங்க, சுவாச பிள்ளையை பயன்படுத்துங்க. நாளை தின ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை நிறைவிலே ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தின காலை ஆராதனையிலும் ஐயா அவர்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிறப்பாக நாளை தின ஆராதனை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அகில உலக ஜெபநாள் ஆராதனையாக நடைபெறும். அதற்காக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆயத்தப்பட்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்: வெள்ளூர் மருத்துவக் கல்லூரிக்கான பரிந்துரை படிவங்கள்
நம்முடைய திருமண்டல அளவிலே விநியோகிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யாரேனும் மருத்துவ படிப்புக்காக ஆயத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்விதமாக திருமண்டல அளவிலே கிராமப்புற வாழ் மாணவர்களுக்கென்று வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் புதிதாக நம்முடைய திருமண்டலத்திலே துவங்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக வாகன ஓட்டுவதற்கான லைசன்ஸ் உரிமம் பயிற்சி கொடுப்பதற்காக ஆயத்த வகுப்புகள் நடைபெறுகின்றது. அதிலே டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு புதிய முயற்சிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மருத்துவ செவிலியர் படிப்புக்காகவும் திருமண்டல அளவிலே உதவிகள் செய்து கிராமப்புறத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்வாதாரம் உயரும்படியாக சிறப்பான பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அதையும் சபையார் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு இது இந்த வருடமானது நிதியாண்டின் நிறைவு மாதம் என்பதினால் 31ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய சந்தா பாக்கி ஏல பாக்கிகள் இருந்தால் நீங்கள் செலுத்தி முடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே, நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்திலே பாடல் எண் 21 மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். புத்துணர்ச்சி பாடல்கள் 21 புத்துணர்ச்சி பாடல் புஸ்தகத்திலே பகுதியிலே பாடல் எண் 21 பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினா இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நாளிலும் நன்றி இருந்ததோடு உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் நிற்கும்படியாகவும் உம்முடைய வல்லமை வழி நடத்தலும் எங்களுடைய வாழ்வில் பெரிதென்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கும்படியாகவும் நீர் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலுமே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே உலகத்தின் சூழலுக்காய் நாங்கள் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். போர் சூழல் நிறைந்த தேசங்கள், அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய படைப்புகள் எல்லாவற்றுக்குமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்கின்றவருடைய உள்ளங்களிலே
இப்படி ஆவியானவர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமான சூழல்கள் வருகின்ற பொழுது நீங்கள் கவனமாயிருங்கள் என்று நீர் எச்சரித்திருக்கின்றீர். எங்கெல்லாம் விதமாய் சூழல்களை நாங்கள் கேட்கின்றோமோ அப்பொழுது உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அவ்விதமாய் எச்சரித்திருக்கின்றீர். எங்களை விழிப்புணர்வு அடைய செய்திருக்கின்றீர். இந்த காலங்களிலே நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய சிலுவையின் அன்பையும் ஆண்டவர் நாங்களும் உம்முடைய வருகையின் காலங்களை எதிர்நோக்கி இருக்கும்படியாகவும் எங்கள் தேசத்திலும் உம்முடைய பாதுகாவலும் உம்முடைய வழிநடத்தலும் நிறைவாய் இருக்கும்படியாகவும் கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேசங்களை கர்த்தருடைய சமாதானம் உம்முடைய வழிநடத்தல் நிறைவாய் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். போர் நிறுத்தங்கள் உண்டாகும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரம் இப்படி ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகாரம் வகிப்பவர்கள் மத்தியிலே காணப்பட நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாக எங்குமுள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் இந்த தபசு காலங்களிலே உம்முடைய சிலுவையின் அன்பை ஒவ்வொரு திருச்சபையிலும் கண்டுகொள்ள உம்முடைய திருச்சபைகள் சாட்சியாய் எழும்ப கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்களுடைய தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஐக்கியத்தின் வழியாய் நீர் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டு சம்பாதித்திருக்கின்ற திருச்சபைகளை உம்முடைய ஆவியானவரால் ஆண்டு வழி நடத்தப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக ஆண்டவர் பேராயரையா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நடைபெற்று வருகின்ற கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், சமுதாய பணிகளுக்காக, அருட்பணி ஊழியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய சாட்சிகளாக இருக்க உம்முடைய இறையரசை கட்டி எழுப்ப இந்த ஊழியங்கள் வழியாய் ஆவியானவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக திருமண்டலத்தின் வழியாய் முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து ஊழியங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை தினம் நடைபெற இருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அகில உலக ஜெபநாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அதன் வழியாய் உம்முடைய மகிமை பெருகவும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் அந்த ஊழியங்களிலே உம்முடைய வழிநடத்தலை தரும்படியாகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அவ்விதமாக நடைபெற்று வருகின்ற விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர் பயிற்சி பற்றைக்காக நன்றி சொல்லுகிறோம். பங்கு பெறுகின்ற பிள்ளைகளை ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்வில் நிறைவாயிருக்க அதன் வழியான ஊழியங்களை கர்த்தர் திருமண்டலத்திலே வருகின்ற நாட்களில் ஆசீர்வாதமாய் கொடுக்க நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அவ்விதமாக இந்த வேளையிலுமே எங்களுடைய திருச்சபைக்காய் உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க இந்த உயிர்மீட்சி கூட்டங்களின் வழியாய் நாங்கள் இன்னுமாய் எழுப்புதலுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலும் அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அருமை பிள்ளைகளுடைய வாழ்வில் இம்மட்டுமாய் போதுமானவராய் இருந்தவர். இன்னும் எழுத இருக்கின்ற தேர்வுகளிலே உம்முடைய வழிநடத்தலை தந்து காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலுமே மெய் நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெருவோரங்களில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தையும் உம்முடைய விடுதலையும் உம்முடைய கிருபைகளையும் தந்து வழி நடத்த நீர் இரக்கம் செய்ய மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உம்முடைய பாதபடியில் காத்திருந்தார்களோ அந்த வேண்டுதலின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பகலும் போயிற்று இரவும் ஆயிற்று என்று எம்மாவூர் சீஷர்கள் வருந்தி அழைத்த வேளையிலே நீர் அவர்களோடு ராசென்று தங்கினீர். அவ்விதமாக இந்த இரவிலும் எங்களோடு தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீர் முன்குறித்த உம்முடைய தாசருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவர் இன்னுமா இந்த நாட்களிலே நிறைவேற்ற இருக்கின்ற பணிகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் வல்லமையாக எடுத்து ஆண்டவர் நீர் அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி திறமையாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இரவின் எல்லா தீமைகளுக்கும், தீங்குகளுக்கும், பொல்லாங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த தூய ஓய்வு நாளை நன்றியோடு நாங்கள் அனுசரித்து உம்முடைய திருப்பெயரை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்னுடைக்கு முடிவுகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்காதீரோம் என் நேசகர்த்தரே, வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினோம், நீர்மெய் சகாயரை நீங்காதீரோம். ஆமென். சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.